வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். நீலகிரி மாவட்டம் மற்றும் கேரளா மாநிலம் மலப்புரம் பகுதியிலிருந்து கர்நாடக மாநிலம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் முதுமலை புலிகள் காப்பகம் மற்றும் பந்திப்பூர் புலிகள் காப்பகம் அமைந்துள்ளது. வனத்திற்குள் சாலை செல்வதால் பகல் மற்றும் இரவு நேரங்களில் சாலைகளை ஒட்டி யானை, சிறுத்தை, காட்டெருமை உள்ளிட்ட வன விலங்குகள் வந்து செல்லும். இரவு நேரங்களில் வன விலங்குகள் எளிதாக சாலைகளை கடந்து செல்ல வசதியாக இரவு நேர போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. பந்திப்பூர் சாலையில் மங்கள காலபாணி என்ற இடத்தில் அடிக்கடி கொம்பன் என்ற பெயர் கொண்ட ஒரு யானை சாலையில் செல்லும் வாகனங்களை வழிமறித்து உணவுப் பொருட்களை எடுப்பதை வழக்கமாக கொண்டுள்ளது. இதில் கனரக லாரிகள் செல்லும் போது அவற்றை நிறுத்தி தார்பாய்க்குள் தும்பிக்கையை விட்டு உணவுப் பொருட்களை எடுத்து ருசிக்கிறது. எதிரே வரும் வாகனங்கள், லாரிகள் மற்றும் பின்னால் செல்லும் வாகனங்கள் ஹாரன் அடிக்கும் போது கோபத்துடன் வாகனங்களை தாக்கும் விதமாக துரத்துகிறது. இதில் இருசக்கர வாகனங்களில் செல்பவர்கள் வாகனங்களை நிறுத்திவிட்டு யானையிடமிருந்து உயிர் தப்பி ஓடுவதும் வழக்கமான ஒன்றாகிவிட்டது. வனத்துறையினர் கூறுகையில், இந்த கொம்பன் யானை முதுமலை புலிகள் காப்பகத்திலிருந்து கர்நாடக வனப்பகுதிக்குள் வந்துள்ளது. யானையை வனத்துறையினர் துரத்த முயன்றாலும் வனத்துறை வாகனத்தையும் தாக்க வருவதால் பெரும் சிரமம் ஏற்பட்டுள்ளது. உயர் அதிகாரிகளின் அனுமதிக்கு பின்னர் இந்த யானையை அடர்த்தியான வனப்பகுதிக்குள் விரட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றனர். வாகன ஓட்டுநர்கள் கூறுகையில், பகல் நேரத்தில் அதிக அளவில் வாகனங்கள் செல்லும் போது இந்த யானை வாகனங்களை வழிமறித்து அச்சுறுத்தி வருகிறது. இதனால் வாகன ஓட்டுநர்களின் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத நிலையை கொம்பன் யானை ஏற்படுத்தி வருகிறது என்றனர். கோவை மாவட்டம் எஸ் குளம் ஒன்றியத்தைச் சேர்ந்த கீரநத்தம் ஊராட்சியை கோவை மாநகராட்சியுடன் இணைப்பதாக கடந்த டிசம்பர் மாதம் தமிழக அரசு அறிவித்தது. இதை கிராம மக்கள் ஏற்கவில்லை. குடியரசு தினத்தையொட்டி இன்று கீரநத்தம் ஊராட்சி சாம்பராணிக்குட்டை பகுதியில் கிராம சபை கூட்டம் பிடிஓ தனலட்சுமி தலைமையில் நடைபெற்றது. டெபுட்டி பிடிஓ சாந்தி மற்றும் 1000க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பங்கேற்றனர். இக்கூட்டத்தில் கீரநத்தம் ஊராட்சியை மாநகராட்சியுடன் இணைக்கக்கூடாது என்ற ஒரே ஒரு தீர்மானம் மட்டுமே நிறைவேற்ற வேண்டும். இதர தீர்மானங்களை நிறைவேற்றக்கூடாது என கிராம மக்கள் வலியுறுத்தினர். அதற்கு பிடிஓ, நீங்கள் கூறும் தீர்மானத்தை நிறைவேற்றுகிறோம், மற்ற தீர்மானங்களையும் நிறைவேற்ற ஒத்துழைப்பு தாருங்கள் என கேட்டுக்கொண்டார். அதை கிராம மக்கள் ஏற்க மறுத்தனர். கிராம சபை கூட்டத்தில் கையெழுத்திட மறுத்து புறக்கணித்தனர். முன்னதாக கீரநத்தம் ஊராட்சியை மாநகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு பேட்ச் அணிந்து கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்றனர். மாவட்ட நிர்வாகம் மற்றும் அரசை கண்டித்து கோஷம் எழுப்பினர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி நகராட்சி 15வது வார்டு மக்கள் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக தங்கள் வார்டில் சுகாதார வளாகம் கட்டித்தர வேண்டுமென கோரிக்கை விடுத்து வருகின்றனர். பல கட்டங்களாக போராட்டம் நடத்தியும் பயனில்லை. குடியரசு தினத்தையொட்டி நகராட்சி அலுவலகத்தில் தேசிய கொடியேற்ற ஏற்பாடுகள் நடந்தன. வார்டு பெண்கள் திரண்டு கொடியேற்ற விடாமல் தடுத்து முற்றுகையில் ஈடுபட்டனர். உசிலம்பட்டி போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆனந்த் தலைமையிலான போலீசார் தேசிய கொடி ஏற்ற விடாமல் தடுப்பது குற்றமாகும் என சமரசம் செய்தனர். தொடர்ந்து போலீஸ் பாதுகாப்புடன் நகராட்சி பொறியாளர் பட்டுராஜன் தேசிய கொடியை ஏற்றினார். நகராட்சி தலைவர் சகுந்தலா, கவுன்சிலர்கள், நகராட்சி பணியாளர்கள் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் வருவாய் மற்றும் வனக்கோட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் அமைந்துள்ளது சேரம்பாடி அருகே கையூனி. இதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பட்டா நிலங்கள் அதிக அளவில் உள்ளது. இங்கு நூற்றாண்டு பழமையான தேக்கு, ஈட்டி, அயனி, பலா உள்ளிட்ட பட்டியல் வகை மரங்கள் அதிக அளவில் உள்ளன. மரங்களை வெட்ட கலெக்டர் தலைமையிலான கமிட்டியிடம் விண்ணப்பித்து உரிய அனுமதி பெற வேண்டும். ஆனால் கையூனி, இருமாடு, போத்துக்கொல்லி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மரக்கடத்தல் சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது. மரங்களை வெட்டி கடத்தும் வரை மௌனம் காக்கும் வருவாய்த்துறை மற்றும் வனத்துறை அதிகாரிகள் மரங்கள் கடத்திய பின்னர் பெயரளவுக்கு சென்று ஆய்வு செய்து நடவடிக்கை எடுப்பதாக கூறுகின்றனர். கையூனி பகுதியில் தனியார் ஒருவர் நிலத்தில் அனுமதியின்றி பொக்லைன் உதவியுடன் அயனி, பலா, தேக்கு உள்ளிட்ட பட்டியல் வகை மரங்கள் வெட்டி கடத்தி செல்லப்பட்டு அப்பகுதி சமன்படுத்தப்பட்டு உள்ளது. கடத்தப்பட்டது போக மீதம் கடத்துவதற்கு தயார் நிலையில் மரங்கள் துண்டுகளாக்கி அந்த பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டுள்ளது. மேலும் மரங்களின் எண்ணிக்கை தெரியாமல் இருக்கும் விதமாக பொக்லைன் மூலம் மரங்களின் அடிபாகங்கள் முழுமையாக அகற்றப்பட்டு உள்ளது. மேலும் நூற்றுக்கணக்கான மரங்கள் அடியோடு வெட்டி அகற்றும் வகையில் கிளைகள் அனைத்தும் அகற்றப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டு உள்ளது. வனத்தில் அனுமதியின்றி பொக்லைன் பயன்படுத்த தடை உள்ளது. அதையும் மீறி பொக்லைன் பயன்படுத்தி மரங்கள் வெட்டி கடத்துவது ஜோராக நடக்கிறது. இதுகுறித்து அதிகாரிகள் யாருக்கும் தெரியாது என்று கூறி மரங்களை கடத்திய பின்னர் ஒரு சில மரங்களின் அடிபாகங்களில் மட்டும் வனத்துறை மூலம் எண் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதிக அளவிலான மரங்களின் அடிபாகங்களை மரக்கிளைகள் மூலம் மூடி வைத்துள்ளனர்.
மேலும் மரக்கடத்தல் கும்பல் மரங்களை பல லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்து வனத்தை கொள்ளையடிக்கிறது. வனத்துறை மூலம் வழக்கு பதிவு செய்யும் போது சில ஆயிரங்களை அபராதமாக கட்டி மரக்கடத்தல் மாஃபியா கும்பல் ஈஸியாக எஸ்கேப் ஆகி விடுகிறது. குற்றவாளிகள் எளிதில் தப்பிக்கும் வகையில் வனச்சட்டம் உள்ளதால் மரக்கடத்தலை முழுமையாக தடுக்க இயலவில்லை என நேர்மையை விரும்பும் சில வன அதிகாரிகள் கூறுகின்றனர். எனினும் மரக்கடத்தல் குறித்து அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். மரக்கடத்தலை தடுக்க வனச்சட்டங்களை கடுமையாக்க வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தினர். நாமக்கல் தேர் நிலை பகுதியில் மேற்கு மாவட்ட திமுக மற்றும் திருச்செங்கோடு நகர திமுக சார்பில் மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. சீமான் என்று ஒரு சீல் பிடித்த பையன். அவன் தம்பி பிரபாகரனை சந்தித்ததாக சொல்கிறான். சந்திக்கவே இல்லை. பிரபாகரனை அப்படி வந்து சந்திக்க முடியாது. எங்கள் தம்பி பிரபாகரன் அவர்களை காட்டில் அவரை நான் சந்தித்தேன். என்னிடத்தில் ஆமைக்கரை சாப்பிட சொன்னார் என்று ஒரு பையன் இந்த நாட்டில் ஊராக பேசுகிறார். என்னுடைய கால் செருப்புக்கு அமைச்சல் எடுக்கிறது. இப்படியே இவன் பேசிக் கொண்டிருந்தால் என் காலில் கிடக்கிற செருப்பு காலில் கிடக்காது என்பதை திருச்செங்கோட்டில் அறிவிக்கிறேன். என்ன பேச்சு? ஏதாவது தெளிவாக நீ பெரியாரை வச்சுட்டு இருக்கிறாய். பெரியாரிடத்து நான்கில் சம்பத்திற்கே முரண் உண்டு. பெரியார் இந்த நாட்டில் பகுத்தறிவு மட்டும் பேசியவர் அல்ல. ஆகாயம் அளாவிய எங்கள் பெரியாரை பிழைப்பரசி நடக்கிற ஒரு பித்தலாட்ட காலம். ஏன் கொச்சைப்படுத்துகிறாய்? உனக்கு என்ன வந்தது? பைத்தியம் பிடித்தால் பழைய குற்றாலத்தில் போய் குழி. பைத்தியம் பிடித்தால் கீழ்ப்பக்கத்தில் போய் அட்டிட்டான். திராவிடத்தை துடைத்தெறிவேன் என்கிறாய். திராவிடத்தை துடைத்தெறிய உன்னால் முடியுமா? நீ பிரபாகரன் பேரை சொல்லி கனடாவில் வசூலித்த, பிரபாகரன் பேரை சொல்லி ஆஸ்திரேலியாவில் வசூலித்தாய், பிரபாகரன் பேரை சொல்லி பாரிஸில் வசூலித்தாய், பிரபாகரன் பெயரை சொல்லி கடல் கடந்த நாடுகளில் கோடிக்கணக்கான ரூபாய் தமிழர்களை ஏற்றுக் கொண்டு வந்தார். இன்னைக்கு பிரபாகரனுடைய உடன் பிறந்த அண்ணனுடைய மகன் அவன் பிரபாகரன் சந்திக்கலன்னு சொன்னதுக்கு அவரை பிரபாகரனுக்கு அண்ணனுக்கு மகனை பிக்காலி பையன். என்னடா இது? யார் பிக்காலி பையன்? நீ ஒரே நான்கில் சம்பத் கேட்கிறேன், திருச்செங்கோட்டில் கேட்கிறேன், ஒரே மேடையில் பேசலாமா? எது திராவிடம், எது தமிழ் தேசியம் பேசலாமா? நான் பேசாத தமிழ் தேசியமா நீ பேசுற? நான் தமிழ் தேசியம் பேசினவன் தான். திராவிட தேசியமும் தமிழ் தேசியமும் வேற இல்லை. எதையும் படிக்காமல் எங்கேயோ நக்கி பிழைக்கிற நாய் எந்த தரமும் இல்லாமல் தமிழ்நாட்டில் தாண்டி குதிக்கலாம். சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான சத்குரு ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகள் திருவையாறில் 1847 ஆண்டு முக்தியடைந்தார். ராம பக்தரான இவர் இயற்றிய தெலுங்கு கீர்த்தனைகள் பிரசித்தி பெற்றவை. தியாகராஜரை நினைவு கூறும் வகையில் திருவையாறு ஸ்ரீ தியாக பிரம்ம சபா சார்பில் ஆண்டுதோறும் ஆராதனை விழா நடைபெறும். திருவையாறு சகோதரர்கள் வெங்கடேசன், நரசிம்மன், முன்னாள் மேயர் சாவித்ரி கோபால், திருவையாறு அரசு இசைக்கல்லூரி மாணவ மாணவிகள் சார்பில் இசையஞ்சலி செலுத்தப்பட்டது. இசை கலைஞர்கள் நாட்டை, கவுளை, ஆரபி, வராலி, ஸ்ரீ உள்ளிட்ட ராகங்களில் பஞ்சரத்தன கீர்த்தனைகளை பாடினர். தியாகராஜர் படத்திற்கு சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டது. ஏராளமான இசை ஆர்வலர்கள் பங்கேற்றனர்.
நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகம் தெப்பக்காடு யானைகள் முகாமில் ஆண்டுதோறும் சுதந்திர தினம் மற்றும் குடியரசு தின விழாக்கள் சிறப்பாக கொண்டாடுவது வழக்கம். இந்த ஆண்டு குடியரசு தின விழா ஏற்பாடுகள் தடபுடலாக நடைபெற்றது. முகாம் வளாகத்தில் வளர்ப்பு யானைகள் வரிசையாக அணிவகுத்து நிற்க அதன் மீது பாகன்கள் தேசிய கொடியை ஏந்தி அமர்ந்திருந்தனர். யானைகளின் முன்பு வன ஊழியர்கள் அணிவகுத்து நின்றனர். நிகழ்ச்சியில் முதுமலை துணை இயக்குநர் வித்யா தேசிய கொடி ஏற்றினார். அப்போது வன ஊழியர்கள் மரியாதை செலுத்த வளர்ப்பு யானைகள் தும்பிக்கையை உயர்த்தி தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தின. விழாவை சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கண்டு ரசித்தனர்.